ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் கோஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். காஞ்சனா படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 3 மெத்தடை ட்ரை பண்ணி ஒரு சூப்பராக ஒரு வீடியோ மேக்கிங் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னதான் நம்ம நிறைய கண்டென்ட் மேக் பண்ணாலும் இந்த கோஸ்ட் கண்டென்ட்டு அப்படின்னாலே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும். அண்டு பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி தான் மேக் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரில எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு மெத்தடை மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முக்கன் கொண்ட தேங்காய் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு நடுவில் ஒரு நீட்டாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு ஸோ அதுக்கு நடுவில் இதை வச்சுட்டு இது சுற்றுதா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து உண்மையோ பொய்யோ, இட்ஸ் ஆல் அபவுட்டு கண்டென்ட். ஸோ வந்து இது ரியலாக இருக்கிற மாதிரியே நான் கொண்டு போகிறேன். ஸோ இதையுமே நான் இது பண்ண விரும்பலை. நம்ம கடைசியாக மேக்கிங்கை பற்றி பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ தேங்காய் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். சிவனுக்கு இஷ்டமான பூஜை வஸ்து முக்கன் கொண்ட தேங்காய். மனசார கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டு நடுக்கூடத்துல வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை போட்டிருக்கேன். ஸோ நம்ம பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வச்சுக்கணும். முதல் டெஸ்ட். கைஸ், நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? சுத்துமா இல்லையா? அது எப்படி காய் சுத்தம்? தீய சக்தி இருந்தால் தானே சுத்த போகுது. பிம்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. உங்க வீட்டுல தீய சக்தி இருந்தா இந்த தேங்காய் தன்னால சுத்தி அந்த தீய சக்தி இருக்கிற திசையை காட்டி இப்படி நடந்துட்டா உங்க வீட்டுல பேய் இருக்கிறது 50% உறுதி ஆயிடும். எனக்கு கை கால் உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. வீட்டிலையும் யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு வேறு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். செகண்ட் மெத்தடை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமாதாக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணலை. ஸோ அதுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பழம் இருக்குது. சாப்பிட்ருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி அந்த கோமாதா அதை சாப்பிடாம மிரண்டு ஓடிடுச்சுன்னா உங்க வீட்டுல தீய சக்தி இருக்கிறது 75% உறுதியாயிடும். கைஸ், நம்ம செகண்ட் மெத்தடையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி 75% வந்து கோஸ்ட் இருக்கிறது நம்ம வீட்டில் ப்ரூஃப் பண்ணிட்டோம். கோமாதா வந்து சாப்பிடாம போயிருச்சு.
இது கடைசி சோதனை, ரொம்ப பயங்கரமா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நடுவு கூடத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு ஒருத்தருடைய ஒரு துளி ரத்தத்தை தீபத்து முன்னாடி விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு வெளியே போய் எல்லா கதவையும் இது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா 100% நம்ம வீட்டில் பேய் இருக்குன்றது ப்ரூஃப் ஆகிடும். எப்படி குத்த போகிறான்னு தெரில கைஸ், ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த மிஷனை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சும்மா இருந்த என்னை உசுப்பேத்தி விட்டு என்னை இப்படி பண்ண வச்சுட்டானே, அதுக்காக கிடைச்ச பரிசு தான் இவன். ஆனா நான் அந்த 3 பேரையும் விடவே மாட்டேன், அழிக்காம. ஓகே கைஸ், இந்த கோஸ்ட் மேக்கிங்லாம் சூப்பராக பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த மேக் பண்ணுறத பார்க்குறத விட இந்த மேக்கிங் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் எப்படி சுற்றுதுன்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு எப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் வந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையால் சுற்றி விட்டுட்டு அது நிற்கிற வரைக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே ஃபுட்டேஜை கொண்டு போயிட்டு அப்படியே அதை ரிவர்ஸில் போட்டோம்னா ஸோ அது சுற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப ரிவர்ஸ் தானா அப்படின்னு இருக்கும். பட் நம்மளோட அந்த ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காவை சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த என்ன சொல்ற டூவில் வச்சு மெதுவாக சுற்றி விடணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் சுற்றுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும், அங்கிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் வந்து சென்டரில் வச்சு மெதுவாக சுற்றி அதை எடுக்கிறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் அந்த மாடு பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்து யூடியூப்பில் கிடைக்கிற அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாடில் நிறையா ஃபுட்டேஜ் இந்த கண்டென்ட் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே யோசிச்சிட்டேன். ஸோ யோசிக்கவே நம்ம மைண்டில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ரியலில் வந்திருக்குமான்னா வராது. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே கவுலாம் இருக்குது, நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவ்வை ஒரு 4-5 ஃப்ரேமில் கொண்டு வந்து அது இங்கேருந்து ஓடி போய் குதிக்கிற மாதிரி. மெயினாக இந்த கோஸ்ட் மேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு டிபார்ட்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒர்க்கு அதில். என்ன தான் நம்ம பிஜிஎம்னு போட்டாலும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து போடலைன்னா பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் இருக்கும். ஸோ உள்ளேருந்து இந்த கீழே தரவழியே ஒரு ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் கூட சேர்ந்து வர்ற ஒரு சவுண்டு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து என்னோட வாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்மளோட ஹம்மிங் தான். நிறைய படத்துலேயே அவங்களோட இந்த லேடிஸ் வாய்ஸ் காஞ்சனா படத்தில் லாஸ்ட்டாக கூட பார்த்துருப்பீங்க. எல்லாமே அந்த ஹம்மிங் நம்ம கொடுக்குற அந்த ஓன் இதில் கொடுக்குற அந்த ஹம்மிங் சேர்த்து அந்த ஒரு ஹாரரான பிஜிஎம் வர்றப்ப அது வேறு லெவலில் இருக்கும். என்ன ஒரு இதுனா நமக்கு வந்து மியூசிக் தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மூவிலேருந்தோ இதுலேருந்தோ எடுத்து போட முடியாது, ஃபுல்லாக வந்து கிளைம் வந்துடும். ஸோ அதனால் இந்த யூடியூப் லைப்ரரியில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கை தான் எடுத்து போட்டிருப்பேன்.
ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் ஹாரராக வந்து மேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. பார்க்கலாங்க, கூடிய சீக்கிரத்தில் நம்மளே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு நமக்கு தேவையானதை நம்மளே வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம்ல. அந்தந்த இடத்துக்கு தேவையான மியூசிக்கு நம்மளே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வேறு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டு, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஒரு உக்கு வச்சு இப்படி சைடு தான் தெரியும் நம்மளோட ஆக்ஷனில். ஸோ அது இந்த ஃப்ரேம் மாற்றி பிளட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் தான். அந்த தரையில் இருக்கிறத நக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் கண்டுபிடிக்காத மாதிரி சில பல விஷயங்களை பண்ணி தான் இது பண்ணேன். நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்த்தா கூட அது யாருன்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு தான் அதை மேக் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நானே ஷூட் பண்ணேன், யாருமே கிடையாது. நானே அங்கங்கே கேமரா வச்சு இது பண்ணது தான். ஒரு கேமராமேன் இருந்தால் கூட எனக்கு இன்னும் 2 பெட்டரான ஃப்ரேம் வந்து சூப்பராக கிடச்சிருக்கும். அண்டு கூடையும் ஒருத்தரோ 2 பேரோ இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த இதிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும், தனியாக பேச முடியாது, அது வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன முடியுமோ சோலோவாக அதான் மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் தனியாக பண்ணுவோம். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். அண்டு முக்கியமாக நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் இந்த மாதிரி மேக்கிங்லாம் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். பட் அதிகமாக வருமானது தெரியல, ஆனால் வந்துட்டே தான் இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான். இவ்வளோ தான் மேக்கிங், இப்படி தான் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் guys. See you. Bye bye.